எப்படி கையாளணும் அப்படிங்கிறது தெரியாத ஒரு நிலை இருக்குது. அவர்கிட்ட பலகீனம் அடைஞ்ச நிலையில இருக்கிறார், அல்லது அவரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பைத்தியமா இருக்கிறார், பராமரிக்கக்கூடிய தகுதி இல்லாம இருக்கிறார். அந்த காசை கொடுத்தோம்னா அதை எப்படி பாதுகாக்கணுங்க கூடிய விவரம் இல்லாத நிலையில இருக்கிறார். இந்த மாதிரி நிலையில அவர்கள் இருந்தால் அவங்கள்ட்ட என்ன செய்யாதீங்க, அந்த பணத்தை, அந்த சொத்தை, அந்த பொருளாதாரத்தை நீங்க அவங்கள்ட்ட ஒப்படைக்காதீங்க. அவர்களுடைய சொத்துக்கள் வீணாகாமல் இருக்கிறத பற்றியும் அவர்களுடைய உரிமைகள் பாதுகாப்பதை பற்றியும் இந்த வசனத்தினுடைய வார்த்தைகளில் அல்லாஹ் நமக்கு சொல்லி காமிக்கிறான். வலா தௌது சுஃபஹா அம்வாலுக்கும் லதி ஜஅலல்லாஹு லக்கும் கியாமன். அனாதைகளின் பொருள்களுக்கு நீங்கள் மேலாளராக இருந்து அவர்கள் புத்தி குறைவுள்ளவர்களாக இருந்தால் அவர்களுடைய வாழ்விற்கு ஆதாரமாக அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய அவர்களுடைய சொத்தை அவங்க கிட்ட நீங்க கொடுக்காதீங்க. அப்ப எப்போ கொடுக்கணும்? விவரம் உள்ள ஆளா இருந்தா என்ன செய்யணும்? சின்ன பிள்ளையில இருந்து ஒருத்தரை நாம எடுத்து வளர்க்கிறோம், அவருக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை, ஆதரவற்ற அனாதை நிலையில் இருக்கிற ஒருத்தரை நாம எடுத்து வளர்க்கிறோம். இப்போ அவரு ஒரு வயது பருவத்தை அடைஞ்சிட்டார், நல்லா தெளிவான ஆளா இருக்கிறார். அவர்கிட்ட அவருடைய சொத்தை ஒப்படைச்சோம்னா அவர் நல்லா பார்த்துக்குவார். அவருடைய சொத்தை கையாளக்கூடிய தகுதி அவருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா அதுல எந்த விதமான குறையும் இல்லாமல் அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும்னு இதுக்கு முந்தைய வசனத்துல அல்லாஹ் பேசலாம். அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாம அவங்க சொத்தை அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா உங்க சொத்தை அவங்க சொத்தோட கலப்படம் கூட செய்யக்கூடாதுங்கிறாங்க. அவங்களுடைய சொத்து என்னவோ அந்த சொத்தினுடைய மதிப்பு என்னவோ அதை அப்படியே ஒப்படைக்கணும்னு சொல்லக்கூடிய அல்லாஹ் இந்த வசனத்துல என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு அந்த பொருளாதாரத்தை, அந்த சொத்தை, அந்த பணத்தை பாதுகாக்கக்கூடிய திறமை இல்லாம, அதை பராமரிக்கக்கூடிய தகுதி இல்லாம, விவரம் இல்லாம, பலகீனம் அடைஞ்ச நிலையில இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நீங்க ஒப்படைக்காதீங்க. நீங்களே என்ன செய்யுங்க, அதை வச்சுக்கோங்க சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஒரு சுத்தூகும் ஃபீஹா வக்ஸூஹும். அதிலிருந்து அவர்களுக்கு உணவளியுங்கள், அதிலிருந்து அவர்களுக்கு உணவளியுங்கள், ஆடையும் அழியுங்கள். வக்கூலு லஹும் கௌலம் மஅரூஃபா. இன்னும் அவர்களிடம் கனிவான வார்த்தைகளை கொண்டே பேசுங்கள் என்பதாக எல்லாம் உள்ள இறைவன் ஒரு அனாதை, அந்த விவரம் இல்லாத ஒரு அனாதையா இருக்கிறாரு. அவர்கிட்ட நிறைய சொத்து இருக்கு, ஆனா விவரம் இல்லை, தகுதி இல்லை, மனநல பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறாரு, பலகீனமான முறையில இருக்கிறார். இந்த மாதிரி ஆட்கள் உங்கள்கிட்ட, அந்த மாதிரி ஆட்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, அவங்களுக்கு அவர்களுடைய சொத்துகளிலிருந்து உணவளியுங்க, அவங்களுக்கு நல்ல ஆடைகள் அணிந்து கொடுங்க, வாங்கி கொடுங்க. கூடுலகும் காலம் மறுபா. இன்னும் அவர்களிடத்துல நீங்கள் கனிவான முறையில் பேசுங்கள் என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் இந்த வசனத்தில்